இந்த காணொலியில் நம்ம டாக்டர் அம்பேத்கரை பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 1891 ஏப்ரல் 14 இன்றைய மத்திய இந்தியாவில் இருக்கிற மகரோ என்ற பகுதி மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அந்த ஊரில் தான் இவங்க பிறந்திருக்கிறாங்க. இவர்கள் மகர் எனப்படும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர். இவரது தந்தை ராம்ஜி மாலேரேஜி சக்பால் என்பவர் பிரிட்டிஷ் இராணுவத்தில் பணியாற்றியவர். கல்வியின் முக்கியத்துவத்தை ரொம்ப அறிந்தவர். சிறு வயதிலிருந்தே தீண்டாமை, சமூக நீதி போன்றவற்றை அனுபவித்தவர். பள்ளியில் மற்ற மாணவர்களுடன் அனுமதிக்கப்படாமல் தனியாக உட்கார வைக்கப்பட்டவர். தண்ணீரை கூட இவங்க டைரெக்டாக எடுத்து குடிக்க முடியாது, மற்றவங்க தான் இவங்களுக்கு ஊற்றுவாங்க. இந்த மாதிரி ஸ்கூலில் நடத்தப்பட்டிருக்கிறார். அதேமாரி ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வியை பார்த்திங்கன்னா மும்பையில் படிச்சிருக்கிறாங்க. அதேமாரி கல்லூரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிஏ பொருளாதாரம் மற்றும் அரசியல் வரலாறு போன்ற கல்வியை படிச்சிருக்கிறாங்க. கொலம்பியா பல்கலைக்கழகம் சென்று அமெரிக்காவில் எம்ஏ 1915 பிஹெச்டி 1927 படிச்சிருக்கிறாங்க. எக்கனாமிக்ஸ் அண்டு சோசியல் ஜஸ்டிஸ் பற்றி ஆய்வு செஞ்சு அதில் பிஹெச்டி வாங்கியிருக்கிறாங்க. லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அதில் எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ் மற்றும் டிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கிறாங்க. அப்புறம் லண்டனில் பாரட்லா படித்து முடிச்சிருக்கிறாங்க. அம்பேத்கர் அவர்கள் பல பட்டங்களை பெற்று இந்தியாவில் ஒரு சிறந்த தலைவராக இருந்தார். அரசியல், சட்டம், சமூக அறிவியல் ஆகியவற்றில் ஆழ்ந்த அறிவு பெற்றிருந்தார். இந்திய அரசியலமைப்பின் வடிவமைத்தவர்களில் முக்கியமானவராக இருந்தார். தீண்டாமை ஒழிப்பு அவற்றை அடிப்படையாக கொண்டு பல முன்னேற்பாடுகளை இந்திய அரசியலில் ஏற்படுத்தினார். அதேபோல் அவருடைய திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லணும்னா, மனைவியின் பெயர் ராமாபாய். 1906 திருமணம் செய்து கொண்டார். அம்பேத்கர் அப்போ வயசு 15, ராமாபாய்க்கு வயசு 9. அந்த காலகட்டத்தில் சமூக பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் இந்த திருமணமானது செய்து வைக்கப்பட்டது. ராமாபாய் அவர்கள் எளிமையான திறமை மிக்க வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அம்பேத்கர் அவர்கள் வெளிநாட்டில் கல்வி கற்க சென்ற காலங்களில் ராமாபாய் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்தி சென்றிருக்கின்றார்கள். இவர்களுக்கு மொத்தம் 5 குழந்தைகள் பிறந்தன. இளம் வயதிலேயே துரதிர்ஷ்டமாக அந்த குழந்தைகள் எல்லாம் மரணமடைந்தது. ஒரே மகன் யஸ்வந்த் ராவ் அம்பேத்கர் மட்டும் தற்போது உயிருடன் வாழ்ந்து வருகின்றார். மேலும் 1935 ராமாபாய் அவர்கள் இறந்து போனார்கள். அவரது மறைவு அம்பேத்கரை மிகுந்த மனவேதனை அடைந்தது. இரண்டாவதாக
சவிதா என்ற பெண்ணை மணந்தார்கள். அவருடைய இயற்பெயர் சாரதா கபீர். இவர் 1948ஆம் ஆண்டு இரண்டாவதாக திருமணம் செய்தார்கள். மேலும் சவிதா அவர்கள் ஒரு மருத்துவர். அம்பேத்கர் அவர்கள் நீண்ட காலமாக நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம் போன்ற உடல்நிலை பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது அவருடைய உடல்நிலை கவனிப்பதற்காக சவிதா அவர்களிடம் மருத்துவம் பெற்று வந்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு ஆடம்பர முறையில் அந்த கால சூழ்நிலையில் மிகவும் அமைதியாக ஆடம்பரம் இல்லாமல் திருமணம் நடைபெற்று இருக்கின்றது. அம்பேத்கர் அவர்கள் கடைசி ஆண்டுகளில் உடல் நலம், மன உறுதி ஆகியவற்றுக்கு அவருடைய மனைவி சவிதா அவர்கள் மிகுந்த பங்கெடுத்து அவரை பாதுகாத்து வந்திருக்கின்றார்கள். மேலும் அம்பேத்கர் அவர்கள் 1916 to 17ஆம் ஆண்டு வரை 1916லிருந்து 1917ஆம் ஆண்டு வரை இந்தியாவில் பரோடா மாநில அரசியலில் முன்னெடுத்தார்கள். இராணுவ அமைச்சராகவும் பணியாற்றினார்கள். அங்கு சாதி மத அவமதிப்பு காரணமாக பல சங்கடங்களை அனுபவித்தார்கள். பிறகு சில காலம் அவற்றிலிருந்து விலகி கல்வியில் தனது பணியை தொடர்ந்தார்கள். பேராசிரியராகவும் சிட்னி பல்கலைக்கழகத்திலும் பம்பாயில் இருக்கின்ற சிட்னம் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார்கள். எஸ்பிளனேடா கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார்கள். மாணவர்களிடையே தெளிவான தர்க்க ரீதியான கற்பித்தல் முறையில் அந்த கால சூழ்நிலையில் நல்ல ஒரு புலமையை பெற்று மாணவர்களிடம் நல்லாசிரியர் என்ற புகழடைந்து சிறந்த ஆசிரியராக பணியாற்றினார்கள். மேலும் தன்னுடைய பாரட்லா படிப்பை லண்டனில் முடித்த பிறகு பம்பாயில் சிறந்த வழக்கறிஞராக பணியாற்றினார்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அந்த சம்பந்தப்பட்ட வழக்கை முன்னெடுத்து பல வழக்குகளில் வாதாடி வெற்றியும் பெற்றிருக்கின்றார்கள். சமூக விழிப்புணர்வுக்காக பத்திரிகைகளை தொடங்கி நடத்தியிருக்கின்றார்கள். 1920ஆம் ஆண்டு மஜுநாயக் என்ற பத்திரிகையும் பசிகின் கெராத் பாரத் என்ற பத்திரிகையையும் ஜனதா என்ற பத்திரிகையும் நடத்தியிருக்கின்றார்கள். தீண்டாமை ஒழிப்பு, சமூக நீதி, கல்வி உரிமை, சமத்துவம் இவற்றை வலியுறுத்தி பத்திரிகையில் அதற்குண்டான பலதரப்பட்ட கருத்துக்களை முன்னெடுத்து எழுதி தொடர்ந்து சமூக நீதிக்காக தன்னுடைய பத்திரிகையில் தன்னுடைய கருத்துக்களை பரப்பி வந்திருக்கின்றார்கள். மேலும் அரசியல் மற்றும் அரசியல் சார்ந்த பதவியை பொறுத்தவரை பாம்பே மாகாண சட்டமன்ற உறுப்பினராகவும்
மத்திய சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்கின்றார்கள். இந்திய அரசியலமைப்பு வரைவுக்கு தலைமையேற்று 1947 1949 வரை தன்னுடைய சிறப்பான பணியை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வடிவமைப்பு கொடுப்பதற்கு சிறந்த பணியாய் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். உலகின் மிகப்பெரிய அரசியல் அமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்து கொடுத்தார்கள். இந்தியாவின் சட்ட அமைச்சராக மத்திய சட்ட அமைச்சராக மத்திய அரசு பதவியில் 1947 1951 வரை பணியாற்றியிருக்கின்றார்கள். முக்கியமான பணி சமத்துவம், சகோதரத்துவம், சம உரிமை, அடிப்படை உரிமைகள், சமூக நீதிக்கான சட்டங்கள், பெண்களுக்கான உரிமை, இந்து கோட் பில் இவற்றை முக்கிய பணியாக செய்து முடித்திருக்கின்றார். தீண்டாமை ஒழிப்பு, கல்வி வாய்ப்பில் சம உரிமை, சாதி அடிப்படையிலான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான எதிரான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார். 1956 பௌத்த மதத்தை ஏற்று சமத்துவ அடிப்படையில் சமூக நீதி கருத்துக்களை முன்னெடுத்திருக்கின்றார். அம்பேத்கர் ஒரு நல்ல சமூக நீதி பரப்பக்கூடிய தலைவராக, தேசத்தின் எதிர்காலத்தின் ஒரு சிறந்த தலைவராக தன்னுடைய வாழ்க்கையில் பணியை தொடர்ந்து செய்து வந்திருக்கின்றார்கள். அதேபோல் அவருடைய அரசியல் பங்களிப்பு என்பது ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியல் உரிமைகளுக்காக தனது பணியை தொடர்ந்து செய்து வந்திருக்கின்றார்கள். அரசியலில் சமூக மாற்றத்திற்கு வலியுறுத்தி அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். மேலும் 1924 அரசியல் கட்சியை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வசீகரந்த் ஹிட்டாகரந்தி சபா என்ற ஒரு கட்சியையும், 1936 இண்டிபெண்டன்ஸ் லேபர் பார்ட்டி ILP என்ற தொழிலாளர் தாழ்த்தப்பட்டோர் உரிமைக்காகவும், 1942 ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் தாழ்த்தப்பட்ட மக்களின் தனி அரசியல் அடையாளமாகவும் அரசியல் கட்சியை முன்னெடுத்து மக்கள் பணியை செய்திருக்கின்றார்கள். பம்பாய் மாகாண சட்டமன்ற உறுப்பினராகவும் மத்திய சட்டமன்ற உறுப்பினராகவும் தொழிலாளர் உரிமை, கல்வி, சமூக நீதி சார்ந்த தீவிரமான செயல்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள். பிரிட்டிஷ் அரசுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வட்டமேசை மாநாட்டில் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் லண்டனில் தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக பங்கேற்றார்கள். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி வாக்குரிமை, அரசியல் பாதுகாப்பு போன்றவற்றுக்கு தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்து அதற்கான செயல் திட்டத்தையும் உருவாக்கினார்கள். அதேபோன்று 1932 மகாத்மா காந்தியுடன் செய்யப்பட்ட அரசியல் ஒப்பந்தம் ரிசர்வ்டு சீட், தனி மக்களுக்காக தனியாக ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக தனி இடத்தை ரிசர்வ் சீட்டு காந்தியுடன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார்கள். இந்திய அரசியலில் ஒரு
தவிர்க்க முடியாத முக்கியமான தலைவராக விளங்கினார்கள். இந்திய அரசியலமைப்பு வரைவை உருவாக்குவதற்கு முன்னிலையில் இருந்த தலைவர்கள் ஒருவராக விளங்கினார்கள். அரசியல் சமத்துவம், அடிப்படை உரிமை, சமூக நீதி, சம உரிமை ஆகியவற்றிற்கு முன்னிலை கொடுத்து அதற்குண்டான செயல் திட்டங்களை உருவாக்கினார்கள். 1947 1961 வரைக்கும் சட்ட அமைச்சராக பணியாற்றினார்கள். இந்தியாவுடைய முக்கியமான பொறுப்பான சட்டத்துறையில் சட்ட அமைச்சர் பொறுப்பை ஏற்று சிறப்பாக தனி ஒரு ஆளாக இருந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு சிறந்த பணியாற்றி இருக்கின்றார்கள். அதேபோல் இந்து கோட் பில் என்ற ஒரு சட்டத்தை 1951 ஏற்படுத்துவதற்கு முன்னேற்பாடு செய்தார். அதில் சில முயற்சிகள் தடுக்கப்பட்டதால் எதிர்பாராத விதமாக தனது சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார்கள். மேலும் அரசியலை பொறுத்தவரை பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி வித்தவுட் சோசியல் டெமோக்ரஸி இஸ் எ ஷாம் என்று ஒரு அரசியல் தத்துவத்தை முன்னெடுத்தார்கள். சமூக ஜனநாயகம் இல்லாமல் அரசியல் ஜனநாயகம் பயனற்றது என்ற கருத்தை முன்னெடுத்தார்கள். மேலும் அம்பேத்கர் அவர்கள் அரசியல்வாதி மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியல் சக்தியாகவே அவர் வாழ்ந்தார்கள். அதேபோல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பங்கு மிகவும் முக்கியத்துவமானது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு வரைவை உருவாக்கிய முக்கியமான தலைவராவார். மேலும் இந்தியா ஒரே சமத்துவமான ஜனநாயக அடிப்படையிலான அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு முக்கிய நபராக இருந்தார்கள். 1946 அரசியலமைப்பு சபை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, 1947 to 1949 அரசியலமைப்பு விரிவாக்க பணி, 26 நவம்பர் 1949 அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 26 ஜனவரி 1950 வரை நாடாளுமன்ற வரை இது போன்ற அரசியலமைப்பு உரைகளை அந்தந்த கால சூழ்நிலையில் உருவாக்கி கொடுத்தார்கள். மேலும் அம்பேத்கருடைய அவர் உருவாக்கிய சட்டமானது மிகவும் முக்கியத்துவம் பெற்றது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சாதி, மதம், பாலினம் அடிப்படையில் சட்டத்தை சில திருத்தங்களை ஆர்டிகல் 14 கொண்டு வந்தார்கள். அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அம்பேத்கர் அவர்கள் அடிப்படை உரிமை சில சட்ட முன்னேற்பாடுகளை ஏற்படுத்தி அடிப்படை உரிமை இல்லை என்றால் அரசியலமைப்பு உயிரற்றது என்ற கொள்கையை முன்னெடுத்து சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, மத உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அரசியலமைப்பு வழிமுறைகளுக்கான உரிமை ஆர்டிகல் 32 இவற்றை இது போன்ற சட்டத்தை முன்னெடுத்து பல
சட்ட முன்னுதாரணங்களை ஏற்படுத்தி இந்திய சட்ட வரைவை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். ஆர்டிகிள் 32 அரசியலமைப்பின் இதயம், ஹார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்று சொல்லப்படுகிறது. தீண்டாமை ஒழிப்பு ஆர்டிகிள் 17, தீண்டாமை ஒழிப்பிற்காக ஒரு ஆர்டிகிள் 17 என்ற ஒரு அமைப்பு சட்டத்தில் உருவாக்கினார்கள். அதேபோன்று SC/ST மக்களுக்காக கல்வி, அரசியல் பிரதிநிதித்துவம், சம உரிமை இவற்றுக்காக SC/STக்கு பிரிவை உருவாக்கி அதற்கு பல சட்டத்திட்டங்களை முன்னெடுத்தார்கள். மதசார்பற்ற தன்மை, சோசியலிசம், இந்தியா எந்த ஒரு மதத்திற்கும் ஆதரவாக இல்லை, அனைவருக்குமான மத சுதந்திரம் உள்ளது என்ற கொள்கையை முன்னெடுத்தார்கள். 18 வயது அடைந்தவர்களுக்கு வாக்குரிமையை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அந்த வாக்குரிமையானது மதம், கல்வி அடிப்படையில் இல்லாமல் வயதின் அடிப்படையில் இந்திய மக்களுக்கு வாக்குரிமையை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். மாநில உரிமைக்காகவும் அதற்குண்டான சட்டத்தை முன்னெடுத்தார்கள். அதே நேரம் தேசிய ஒருமைப்பாட்டிற்காகவும் தனது அரசியலமைப்பு சட்டத்தில் வழிவகை செய்தார்கள். அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு எவ்வளவு சிறந்ததாக இருக்க வேண்டும் என்பதை முன்னெடுத்து அரசியலமைப்பில் பல மாற்றங்களை கொண்டு வந்து இந்திய அரசியலமைப்பில் சிறந்ததொரு சட்டத்தை அமைத்து கொடுத்தார்கள். இந்திய அரசியலமைப்பு பிதாமகனாகவும் அதை வடிவமைத்ததில் தலைமை பொறுப்பிலும் அம்பேத்கர் அவர்கள் விளங்கினார்கள். மேலும் மதம் சார்ந்த அவருடைய கொள்கை கோட்பாடு என்னவென்றால், மனிதனை விட மனிதனுடைய நலன் முக்கியமானது, மதத்தை விட மனிதனுடைய நலம் முக்கியமானது என்ற கொள்கையை முன்னெடுத்தார்கள். மேலும் மனித சமத்துவத்திற்கு மதம் ஒரு எதிரான ஒரு செயலை முன்னெடுக்கக்கூடாது என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார்கள். மேலும் 1927ஆம் ஆண்டு மனுஸ்மிருதி எரிப்பு போராட்டத்தை ஏற்படுத்தி மத அடிப்படையிலான ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். மேலும் அம்பேத்கர் அவர்கள் தனது இறுதி காலத்தில் புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டார்கள். புத்த மதத்தை ஏற்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அவர் கூறிய காரணங்கள் சமத்துவம், சகோதரத்துவம், அரசியல் சிந்தனையில் ஏழ்மையான மக்களுக்கு முன்னுரிமை, சாதி ஒழிப்பு, மனித நேயம் இவற்றுக்கு புத்த மதம் முன்னுரிமை கொடுப்பதால் நான் புத்த மதத்தை ஏற்கின்றேன் என்று சொன்னார்கள். அம்பேத்கர் நவயானா புத்திசம் என்ற ஒரு அமைப்பை விளக்கி அது சம்பந்தமாக தன்னுடைய சமூக நீதி கருத்துக்களை பதிவு செய்தார்கள். சமத்துவம், சகோதரத்துவம், நியாயம் இவற்றுக்காக தன்னுடைய கருத்துக்களை
மக்கள் மன்றத்தில் எடுத்து சென்றார்கள். மேலும் மதமாற்றம் 1956 14 அக்டோபர் லட்சக்கணக்கான நபர்களுடன் புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது சாதி, மூடநம்பிக்கை, சமத்துவம் அவற்றுக்கு ஒரு கொள்கை முடிவை எடுத்து மதம் மாற்றம் சம்பந்தமான வழிவகைக்கு அதற்குண்டான சட்டத்திட்டத்தை ஏற்படுத்தினார்கள். மதம் மற்றும் ஜனநாயக கோட்பாடு அவரை பொறுத்தவரை ஜனநாயகம் அரசியலமைப்பு மட்டுமல்ல, வாழ்க்கை, அதுவே வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கை சமத்துவம், சகோதரத்துவம், சம உரிமை இவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மேலும் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தில் தன்னுடைய சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பொழுது அரசியலை விட்டு விலக வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். மெயின் காரணம் இந்து கோட் பில் நிறைவேறாததால் 1961ஆம் ஆண்டு அரசியல் அமைப்பில் இடம்பெற்றிருந்த சட்ட அமைச்சர் பதவியை துறந்து அரசியலை விட்டு ஒதுங்கினார்கள். இதனால் அரசியல் வாழ்க்கையில் மன உளைச்சல் ஏற்பட்டது. சமூக நீதி போராட்டத்தில் ஒரே பாதையில் சில சமயம் அவர்களால் தொடர்ந்து முன்னெடுக்க முடியவில்லை. மேலும் இறுதி ஆண்டில் பல நூல்களையும் எழுதினார்கள். அதாவது தி புத்தா அண்ட் ஹிஸ் தாமா, ரேட்லெஸ் இன் இந்துசியம், த்ரவுட் ஆன் பாகிஸ்தான், அனினிலேஷன் ஆஃப் கேஸ்ட் போன்ற புத்தகங்களையும் எழுதினார்கள். 1914 அக்டோபர் 14 1956ஆம் ஆண்டு புத்த மதத்தை லட்சக்கணக்கான மக்களுடன் சென்று புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவரது இறுதி வாழ்க்கையில் சமூக நீதி கொள்கையை முன்னெடுத்து மக்கள் மன்றத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். மேலும் அவர் வயது முதிர்ச்சியின் காரணமாக தன்னுடைய 65வது வயதில் நியூ டெல்லியில் டிசம்பர் 6, 1956ஆம் ஆண்டு தனது வாழ்க்கையில் இறப்பை சந்தித்தார்கள். அவருடைய மரண செய்தி கேட்டு அனைத்து மக்களும் மனவேதனை அடைந்தார்கள். மேலும் லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள். லட்சக்கணக்கான மக்களின் மனங்களில் இன்றளவும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள்.